இணைப்பில் இப்போ ஸ்டண்ட் இயக்குனர் ஜாக்குவார் தங்கம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். விஜயகாந்துக்காக உங்களுடைய இரங்கலை நீங்கள் பதிவு பண்ணலாம். வணக்கங்கம்மா. கேப்டன் அவர்கள் இறந்திருக்கவே கூடாது. மனிதனோட ஆயுள் காலம் 120 வருஷம். 70 வயசுல அவர் இறக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அவர் ரொம்ப வேகமாக போயிட்டாருன்னு தெரியல. அவர் கூட சண்டை போடணும் அப்படின்னு எனக்குலாம் ஆசை. ஏன்னா எதிர்த்து வரணும் அவர். அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு 1979 கேப்டன் அவர்கள் என்னோட நெருங்கிய என்னோட இதில் இருக்காரு. உறவினர்னு சொல்லலாம், அண்ணனையும் சொல்லலாம், சொந்தம் பந்தம் எல்லாமே சொல்லலாம். அந்த மாதிரி அப்போ சிலம்பம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னை கூப்பிட்டு போனாங்க. சிலம்பம் கற்றுக் கொடுத்தேன். என்னோட மாணவராகவும் அவர் இருந்தார். அது மாதிரி குத்து வரிசை, கராட்டே, இந்த மாதிரி சில கலைகள் போய் கற்றுக் கொடுக்க போவேன். நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வீட்டில் அப்போ இருந்தேன் 1977. அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் காலையில் போனவங்க எல்லாருக்கும் டிஃபன் கொடுக்காம வெளியே அனுப்ப மாட்டார். தொடர்ந்து சுமார் ஒரு 40 பேர் 45 பேர் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்போ சொன்னேன், இது மாதிரி அவரு முதல்வர் கொடுக்குறாரு நீங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார் அவரு, மனுஷன் கொடுத்து தான் வாழணும், எடுத்து வாழக்கூடாது, நம்ம கொடுத்து தான் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த நல்ல மனசு புரட்சி தலைவர்கிட்ட இருந்த அந்த நல்ல மனசு இவருக்கு இருந்துச்சு. அதான் இவருக்கும் புரட்சி கலைஞர் அப்படின்ற பட்டத்தை டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் கொடுத்தாங்க. அந்த மாதிரி அவருக்கு அந்த வானத்தை போல வானம் படைச்சு ஒரு பாட்டு போட்டு போட்டு எங்களெல்லாம் அழ வைக்கிறாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக எல்லா சேனலும் எங்களை அழ வைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவு அவர் ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஊந்து சக்தி. அதாவது கருப்பாக இருக்கவர் ஈராவை நடிக்கவே முடியாதவங்கெல்லாம் உடைச்சி அவர் இப்போ யாரோ பொருள் கேட்டுச்சு எனக்கு. அதாவது நாங்களாம் நடிகர் உச்சத்தில் நாங்களாம் கலந்துக்க முடியாது அப்படிங்கிற கட்டத்தில் இவர் கர்நாடக தமிழர்களை அடிக்கும்போது கொதிச்சு எழுந்தார். எல்லாரும் வாங்க அப்படின்னாரு. ரஜினிகாந்த் முதற்கொண்டு உண்ணாவிரத்தில் உட்கார வச்சார். உட்கார வச்சு எல்லாத்தையும் போராடினாரு. நாங்கள் கரண்ட் கட் பண்ணோன்னே நெல்லைக்கு இங்கேருந்து போனோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி அவர் தான் வேலை தன்னோட சாப்பாடு தன்னோட ரூமில் படுத்துக்கிற அந்த மாதிரி ஒரு கோழை கிடையாது. ஒரு மாவீரன். அலெக்சாண்டருக்குலாம் நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒரு மாவீரன் கேப்டன் விஜயகாந்த் அவர். அதனால தான் அவர் கேப்டனுங்கிற பட்டம் அவருக்கு பொருந்துச்சு. எல்லாருக்கும் கேப்டன் சொல்லிட முடியாது, எல்லாரும் கேப்டன் கூப்பிட முடியாது. அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு நடிகர் ஹாஸ்பிட்டல் கட்டி தனியான ஹாஸ்பிட்டல் கட்டி ஏழை எளியவர்களுக்கு மருந்து மாத்திரையிலேருந்து ஊசியிலேருந்து எல்லா நோய்க்கும் பார்த்த ஒரே மனிதன், ஒரே மனிதன், ஒரே கடவுள், ஒரே தெய்வம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர்கிட்ட நான் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 45 வருஷம் அவர் கூட இருந்தேங்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் அதே சமயம் அவர் கூட சீக்கிரம் போயிருக்கிறது எனக்கு மன வருத்தத்தை கொடுக்குது. எனக்கு காலையிலேருந்து நான் சாப்பிட உட்காரவே முடியல. என்னால் எங்கள் வீட்டில் சாப்பிட சொன்னால் கூட என்னால் சாப்பிட மனசே இல்லை. ஏன்னா கேப்டன் படுத்திருக்காரு. அவரை போய் அவர் சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடணுங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஊட்டி விட்டவர், எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தவர், யாருமே பசியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு எங்களெல்லாம் தமிழன் தோல் கொடுத்து தூக்கி விட்ட ஒரு மாபெரும் தமிழன் அவர் இறந்திருக்காருங்கிறது எங்களாலன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களால் ஜீர்ணிக்கவே முடியாது. கூட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அலை மோதுது கூட்டம். எல்லாருமே உள்ள எதிர்கட்சி தலைவர் கூட உள்ள நுழைய முடியாத அளவுக்கு கூட்டம், எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க. அப்போ ஒரு தமிழன், ஒரு ஒரு நடிகன், இந்த அளவு மக்கள் மார்பில் அடித்து அழுதுக்கிறாங்க. எல்லாரும் ஆண் பெண் எல்லாமே அடித்து அழுகுறாங்க. நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இறக்கும்போது இந்த மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு புரட்சி தலைவர் கேப்டன் அவர்களை பார்க்குறேங்க. அது இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். கடவுளை இவ்வளோ சீக்கிரம் கூட்டு போயிருக்கக்கூடாதோ அப்படிங்கிறது என்னோட மனசு, என்னோட ஆவல்.